அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வேலை அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேலை கிடைக்குமா அப்படின்றதான ரூலை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், வேலை அப்படின்னாலே நம்ம ஆறாம் பாவத்தை எடுத்து பேசுவோங்க. ஆறாம் பாவம் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம். ஒருத்தருடைய வேலை அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும். ஒருத்தருக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு தன்மையை குறிக்கக்கூடிய பாவம். அதுக்கடுத்து ஒருத்தருடைய சுய வெற்றி, ஒருத்தருடைய நேரடி எதிரி, இந்த மாதிரி பண வரவு, எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த ஆறாம் பாவம். அதனால் இந்த ஆறாம் பாவத்துக்கு சில மிக முக்கியமான காரத்துவம் எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேலையை மட்டும் பேசுகிறோம் அப்படின்றதால ஆறாம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான ஒரு விஷயங்க. இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதகத்தில் பார்த்துங்க, ஆறாம் பாவம் இங்கே மிதுன ராசியில் விழுந்திருக்குது. ஆறாம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்குதுங்க. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ ஆறாம் பாவ உபநட்சத்திரம் புதன் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதன் சிம்ம ராசியில் விழுந்திருக்குது. புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5, 8, 9, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுதுங்க. இப்போ இந்த இடத்துல வேலைக்கு உண்டான தன்மையில் 2, 6, 11 வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா 2, 6, 11 இங்கே லிஸ்ட்டிலே வரல. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளாக இருக்கக்கூடிய 5வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு இதில் 5வது வீட்டையும் 8வது வீட்டையும் குறிக்காட்டுது. அதனால் இந்த ஜாதகருக்கு வேலை அப்படின்றது ஒரு நிரந்தரமான தன்மையில் ஏற்படுத்தி தராதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம், எந்த ஒரு கம்பெனி போனாலும் அவரால் பார்த்தோம்னா நிரந்தரமாக செய்ய முடியாது. ஒரு 3 மாதம் 4 மாதம் செய்யலாம். அதுக்கடுத்து மாறினே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லும். எனவே இந்த பகுதியில் வேலை அப்படின்றது பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 5, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்காது, நிரந்தரமான வேலை செய்ய முடியாது, அடிக்கடி மாறினே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி வேலை உள்ளூரில் செய்யுமா வெளியூரில் செய்யுமா அப்படின்றது இந்த ஆறாம் பாவ உபநட்சத்திரம் சரராசியில் டெபாசிட் ஆகிருந்தால் வேலையை வெளியூரில் செய்ய முடியும். சிறராசியில் டெபாசிட் ஆகிருந்தால் வேலை உள்ளூரில் செய்ய முடியும். உபயராசி அப்படின்றது ஒரு நடுநிலை தொலைவு, இல்லைன்னா சில காலத்துக்கு இடம் மாற்றி மாற்றி வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அது சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.